டேய் என்னடி என்னடா தாலி இப்படி கழட்டி வீச பாக்குறிய? ஆமா, அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து ஆனழகன் கட்டின தாலி அப்படின்னு அறுத்து போட்டேன். எதிர்பார்க்கிற அப்படியே கண்ணு அப்படியே ஒத்திக்கணுமா? பண்ணால கட்டின தாலி கட்டணும்னு அவுத்து எரிஞ்சிருக்கணும். இவ்வளவு நேரம் விட்டு வச்சிருக்கேன் பாரு, அதுவே தப்பு. என்ன இருந்தாலும் தாலிய போய் அப்படி குறவளை கடிச்சு விடுங்க, ஜாக்கிரதை. இந்த தாலி சென்டிமெண்ட்லாம் என்கிட்ட வேண்டாம். விட்டா இருந்தாலும் குடும்பத்தை சொல்லுவ போல இருக்கு. அந்த நாசமா போன ஐயரு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் நல்லா இருக்குன்னு நேரம் குறிச்சு கொடுத்ததோட எக்ஸ்ட்ரா என்கிட்ட தட்சணை வேற வாங்கி போயிட்டான். இந்த பாருங்க, நீங்களாவது ஏதாவது குட்டையை குழப்பீங்க பார்த்தா அப்படியே போட்டுன்னு விட்டுட்டீங்க. ஆனா அந்த கேள்வி பூ அலங்காரம் பண்ணி தடபுடல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அரேஞ்ச் பண்ணிடுச்சு. அந்த அருவா தீட்டுறவன் ஏதோ கருங்குரங்கு லேக்கியம்னு ஒரு டப்பா வாங்கிட்டு கொடுத்துட்டான். அந்த பண்ணையாரு மத்தியானத்துல இருந்து வழிச்சு அப்படியே நக்கறான். இதெல்லாம் யார் ஃபேஸ் பண்றது? இந்த பாருங்க, பேசாம கெட்டப்ப கலைச்சிட்டு உண்மையை சொல்லிடுறேன் போயிட்டு. அவசரப்பட்டு இப்படி காரியத்தை கெடுத்துறாதரா. இந்த பாருங்க, இனிமேலும் அவசரப்படாம இருந்தா அவன் அப்புறம் ஏதாவது பண்ணிடுவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரு நாள் நான் ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவேன்னு நினைச்சேன். ஆனா என் கழுத்துல ஒருத்தன் தாலி கட்டிட்டானே. இப்ப நான் யாரு? அவனுக்கு எனக்கு என்ன உறவு? நான் டாவா இல்ல டீயா? எனக்கே தெரியலையே. ஐயோ குழம்பு, உன் டென்ஷன் எனக்கு புரியுதுடா. நீ குழம்பாத. இப்ப என்ன, இந்த ஃபர்ஸ்ட் நைட்ட தடுத்து நிறுத்தணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, அத நான் பாத்துக்கிறேன். நீ வா மாமி. மேடம் ஒரு நிமிஷம். என்னடி? உங்க பையன் எனக்கு சம்பளம் கொடுக்காம இருக்கிறது துரோகம். நீங்க இப்படி இக்கட்டான நிலைமையில மாட்டி விட்டு நிக்க வைக்கிறீங்களே, இது மகா துரோகம். நல்லா இருங்க மேடம், நல்லா இருங்க, நல்லா இருங்க. கத்தாதடா. நீ வா மாமி. நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எவ்வளோ இனிப்புடா. கிலோ 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 தள்ளி விடுறாங்களே. என்ன நீங்க ரெண்டு பேரும் வந்துக்கிறீங்க? இரியா சாந்தி முகூர்த்த ரூமுக்குள்ள அங்கேயும் இவங்க பிரவேசிக்க கூடாதுன்னு அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாது. சொல்லு, ப்ரோகிராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். அதனால நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன முடியாது. சொன்னதை கேட்கலன்னு வச்சுக்க, இந்த ஊதுபத்தி வச்சு அப்படியே மோத்துல சூடு எடுத்து விட்டுற. ஜாக்கிரதை, பேசாம இருக்கணும். சரி, இந்த வேற நல்லா கேட்டுக்க. இன்னைக்கு சாயங்காலம் மாரியம்மன் கோவில்ல காப்பு கட்டிட்டாங்களாம். அதனால 4 நாளைக்கு ஊர்ல எல்லாருமே சுத்த பத்தமா இருக்கணுமா. இப்பதான் டங்கடக்க டங்கடக்க தடோர போட்டு போறாங்க. மாரியம்மா கோயில காப்பு கட்டிட்டாங்க. ஆமா, அதனால உனக்கு நடக்கிறது சாந்தி முகூர்த்தம் அப்படியே கேன்சல் ஆயிடுச்சு. மறு தேதி அறிவிக்காம போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. மாமி, ஏன் சாந்தி முகூர்த்தம் கேன்சல்? மாரியம்ம விஷயம் இல்ல இந்த அழுக அழற. அப்புறம் ரத்தம் கேக்கி செத்து போடுவே ஒழுங்கா இல்லன்னா. காப்பு கட்டி சாந்தி முகூர்த்தம் காப்பு வச்சுட்டாங்களே. சரி பண்ண, நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கு. தூக்கம் வரலன்னு வச்சுக்கே, அப்படியே அழுதுட்டே தூங்குனா தூக்கம் தானா வந்துடும். என்ன ஏன் சாந்தி முகூர்த்தம் நடக்காம போயிடுச்சு? அழாதையா பண்டு. அவனை பார்த்தா பாவமா இருக்கு. ஒரு வழியா சாந்தி முகூர்த்தத்தை ஸ்டாப் பண்ணியாச்சுடா. பண்டு, இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு தானே, அதுக்கப்புறம் அப்புறமா பாத்துக்கலாம். ஏதேதோ சதி பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையே தடுத்து அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டே. கிழவி, நான் எதுக்கு சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்துறேன், அவன் சந்தோஷத்தை கெடுக்கிறேன்? எல்லாம் எனக்கு தெரியும்டி. இன்னும் 4-5 நாள் தானடி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? ரொம்ப பேசணும் வச்சுக்கேன். இத வச்சு ஒரேடியா உன் மண்டைய உடைச்சு போட்டு தள்ளிட்டு உன் 1 வருஷம் திதி முடியற வரைக்கும் சாந்தி முகூர்த்தம் கேன்சல் அப்படின்னு சொல்லிடுவேன். போமா? அப்படிதான். வா வா வா. அடி பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டு போறா பாத்தியா? அப்பா
பாலும் இல்லை, பழமும் இல்லை, பசியும் இல்ல, தூக்கமும் இல்லை. செருப்ப கைட்டு அடிச்ச பசி இருக்குண்டா உனக்கு. தூக்கமும் இல்லை. பாட்டு பாடுறான் பாரு, பஞ்சனையில் தூக்கம் வரும். பஞ்சனையில் தூக்கம் இல்லை. எனக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் என்ன கேவலமா பாடுறான் பாரு. அந்த பாட்டை எப்படி பாடணும் தெரியுமா? பால் இருக்கும், பழம் இருக்கும், பசி இருக்காது, பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. சூப்பரா பாடத்துல இங்க வந்து பாடா. கழுத்துல தாலி ஏறினதுக்கு இதான் மிச்சம். பழைய எண்ணெயில செஞ்சிருப்பானுங்க போல இருக்கு. சிக்கு வாசனை அடிக்குது. கொஞ்ச நேரம் கூட ஃபுல்லா கவர் பண்ண இந்த லேடிஸ் ட்ரெஸ் போட்டு நிக்க முடியலையே. இந்த ஒரிஜினல் பொம்பளைங்கலாம் ரொம்ப அவஸ்தைப்படுவாங்கல்ல. ஏர் சர்க்குலேஷன் சுத்தமா இல்ல, ரொம்ப டைட்டா இருக்கு. ஊர் உலகத்துல எத்தனையோ கன்னி பொண்ணுங்க கழுத்துல தாலி ஏறணும்னு கோவில் கோவிலா போய் பரிகாரம் பண்ணிட்டு வராங்க. ஆனா நான் எதுவுமே பண்ணல. என் கழுத்துல ஏன் தாலி ஏறிச்சு? என்ன இது? வக்கிய பொருளை படுத்தாதான் அரிக்கணுவாங்க, இல்லன்னா இவன் பக்கத்துல வந்தாதான் அரிக்கும். இவனை நினைச்சாதான் அரிக்குதே. ஐயோ திலோ, திலோ, செல்லோ, டார்லிங், என்ன பண்ணி நிக்கிற? சுரிஞ்சின்னு இருக்கு. இல்ல இல்ல, இயற்கை அழக ரசிச்சுட்டு இருக்கேன். நானும் ரசிக்கட்டுமா? நீ ரசிச்சாலும் ஊரே தீ பிடிச்சு எரிஞ்சிடும். என்னது? இல்ல இல்ல, காசா பணமா? ரசீதா? என்னடா செல்லம், தாலி கட்ட பூச்சினிய வாடா போடான்னு மரியாதை இல்லாம பேசுற. நம்மள மாதிரி நியூ மேரிட் கப்புள்ஸ், அதுவும் நம்மள மாதிரி யூத்துங்க போட வாடா பேசுவாங்க. ஓஹோ அப்படியா? சரி, அப்பனா நீ வாடா போடானே சொல்லிக்கோ. சரிடா புருஷா. ஏடா திலோ, என்ன புருஷா? நான் உன்னை தொடட்டுமா? என்ன தொடாதடா, தொடாத தொடாத. ஏன் தொடக்கூடாது? நான் தாலி கட்ட புருஷன். நான் மட்டும் தார்பாய் கட்ட புருஷன் நான் சொன்னேன். அப்படியே தொடக்கூடாதுன்னு சொல்ற? மறந்துட்டியாடா? ஊர் கோவில்ல காப்பு கட்டிருக்காங்கல்ல. அட பாவுமே, நான் உன் கழுத்துல தாலி கட்ட நேரம் பார்த்து தானா அந்த கோயில்ல காப்பு கட்டணும். கொஞ்சம் பொறுமையான புருஷா. கோவில்ல காப்பு கட்டிக்கும் போது தொட்டா அது தெய்வ குற்றம் ஆயிடும்டா. என்ன தொடாத, என்ன தொடாத, என்ன தொடாத. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. இந்த நிலை பார்த்து பூமி சொன்னது என்னை தொடாதே. ஐயோ, திலாதே, திலா, திலாதே, திலாதே. மேடம், இப்ப இதெல்லாம் தேவையா? ஐயோ, ரூம்குள்ளே அடைஞ்சு கிடந்தா சந்தேகம் வந்துரும்டா. அதுக்காக தான் புது பொண்ணுக்கு அலங்காரம் பண்ற மாதிரி ஏதோ பண்ணலாம்னு பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க. திலோ, கண்ணுக்கு மை கொஞ்சம் தூக்கலா வச்சா கவர்ச்சியா இருக்கும். போட்டு விடவா? போடி அந்த பக்கம், அப்புறம் வாயில அசிங்கமா வந்துரும். என்னது போடியா? ஆமாண்டி. என்னப்பா மாமி சொன்னது கேட்டீங்களா? கண்ணுக்கு தூக்கலா மை போட்டுக்கோ, கவர்ச்சியா இருக்குன்றா. இவ ஏதோ கால்குலேஷன் பண்ணி வேலை பாக்குறா. நடக்க கூடாதத நடத்தி பார்க்கணும் பிளான் பண்றா. நீங்க எப்பவும் போல என்ன கொலம்பஸ் தானே கூப்பிடுறீங்க, ஆனா இது பாருங்க கிலோத்துன்னு கூப்பிடுங்க. இதுல இருந்து தெரியல பிளானு. டேய் மடையா, உன்னை கொலம்பஸ்னு கூப்பிட்டு அது யாருக்காதுல விழுந்தா என்ன ஆறுது? அதுக்குதான் திலோத்துன்னு கூப்பிட்டேன். ஐயோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? அலங்காரம் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆமா, வந்துட்டா காகித பூ காந்தாரி. மூஞ்சிய முகரைய பாரு. அவதான் உன் மூஞ்சிய பார்த்தாலே பயப்படுறால, அப்புறம் எதுக்கு முன்னாடி முன்னாடி ஓடி வந்து உன் அசிங்க பிடிச்ச மூஞ்சிய காமிச்சிட்டு இருக்க? பா. ஏய், நீங்க ஏதோ திட்டம் போட்டு அவகிட்ட என்ன நெருங்க விடாம பண்றீங்க. வரட்டும், அவங்கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எதுக்கு ஒண்ணு இவகிட்ட நெருங்க விடாம பண்றோம்? ஆமா, கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சு. நீங்க ரெண்டு பேரும் ஊருக்கு போகாம இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அது 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 வந்து சொல்லுண்டி. புது இடம், புது மனுஷங்க,
அதனாலதான் எனக்கு துணையா இருக்கட்டும் நான் தான் அவங்களை இருக்க வச்சேன். ஆமாமா, அதனாலதான் நாங்க 2 பேரும் இங்க இருக்கோம். இல்லன்னா இந்த வீட்ல எங்களுக்கு என்ன வேலை? அதானே நாங்க முகூர்த்தம் முடிஞ்ச கையோட கிளம்பி இருப்போம். அதானே இப்போ அவளை கேட்டு போல நீ வேணா கிளம்பு. அது எப்படி நான் மட்டும் தனியா போறது? ஏன் உன் கூட ஒருத்தன் வந்தானே கோழி முட்டை கண்ண குழம்பு, அவன் சொல்லாம கொள்ளாம போல, அது மாதிரி நீயும் போக வேண்டியதானே? என் கெஸ்ட பேசுறதுக்கு நீ யாரு? நீ போயின்னு சொன்னா அவ போயிடுமா? அவ போக மாட்டா, அவ இங்கதான் இருப்பா. நான் எப்ப போறேனோ அப்பதான் அவ என் கூட வருவா. தெரியும்டி, அவன் வரட்டும். முதல்ல ஒன்ன வர நீ போடி போடி போடி. நான் ஏன் போறேன்? என்னடா அது பண்ண மூட்டையோட வர? ஃப்ளவர், ஃப்ரூட்ஸ், ஸ்வீட்ஸ் எந்த யூஸ் பண்ணிக்கீங்க. மாரியாத்தா கோயில்ல பூசாரிய பார்த்த விவரமா கேட்டு வந்துட்டா. இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு அருமையான நாளா. கெடுவெல்லாம் முடிஞ்சு போச்சான். அதனால இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் கம்பம். நீ போய் டெக்கரேஷன் பண்ணு. நீ ரெடி ஆகி வா. போ நீ போ 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 ஒரு பின்னாடி போ. அட போய் அலையாத போ போ. நிஜேனா போ. வந்துட்டான். ஐயோ வந்துட்டு என்ன பண்றது? இப்படி குண்டம் போடுறானே, இப்ப என்ன பண்றது? மாறடே இரு இரு, ராத்திரி வரைக்கும் டைம் இருக்குல்ல, ஏதாவது பண்ணுவோம். முதல்ல இந்த சனியை வெளிய போட்டு பேசு. உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வாங்க. அது என்ன நான் சொல்றேன். போங்க போங்க, 2 பேரும் ரெடி பண்ணி போங்க போங்க போங்க. டேய் இப்ப என்னடா பண்றது? ஐடியா ஐடியாவா? என்ன ஐடியா? வரப்போறா, மணி ஆகுது. இன்னும் வரலையா? ஐயோ மணி வேற ஆயிடுக்குதா. ஐயோ எப்பா எப்பா வருவா? ஐயோ மணி ஆகுது. ஐயோ ஆஹா திலோத்து வரலையா? மாமி தூக்க மாத்திரை போடு. போடு 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 போடு. மேடம் 50 மாத்திரை போடு 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 போடு. 50 மாத்திரை போட்டா ஆள் ஒரேடியா போய் சேர்ந்துருவாண்டா. தாலியை கைட்டு கடாசிட்டு ஒளிஞ்ச சனியன் ஊரை பார்க்க போயிடுவோம். அப்புறம் கொலை கேஸ் ஆயிடும், போலீஸ் புடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. போடட்டும், இங்க இருக்கிறத விட ஜெயில எவ்வளவு மேல். டேய் நாங்க தானே மாட்டுவோம். நீ எப்படி மாட்டுவ? பண்ணைக்கு பால் கொடுத்தது, ஆள் மாறாட்டம் பண்ணதுன்னு ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டா என் மேலதான் கேஸ் போடுவாங்க. ஏய் அப்படி எல்லாம் ஒண்ணுமே நடக்காதுடா. இந்த பாரு, அளவா 20 மாத்திரை தான் போட்டிருக்கேன். புரியுதா? இத கொடுத்து அவன் தூங்கிடுவானா? இத பாரு, நீ எப்படியாவது இந்த பால் அவனை குடிக்க வச்சிரு, அவன் கன்ஃபார்ம்டா தூங்கிடுவான். மாமி பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தூக்க மாத்திரைக்கு பதிலா எதுவும் வைட்டமின் மாத்திரை போடலையா? சேச்சே, துரோகம் எங்க பரம்பரைக்கே கிடையாதுடா. உன் பரம்பரைக்கு இல்ல, ஆனா உன்கிட்ட இருக்கு. அதனாலதான் கேட்டேன். கன்ஃபார்மா அது தூக்க மாத்திரை தான். நம்பி போற. போ 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 போ, தைரியமா போ, ஒண்ணும் ஆகாது. அதான் நான் என்னடி அவகிட்ட என்னென்னவோ சொல்லி குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ ஒண்ணும் சொல்லி குழப்பம் பண்ணல கிழவி. அது மாப்பிள்ளை மனசு கோணமா நடந்துக்கணும்னு வழக்கமா பாடுற பல்லவி தான் பாடிட்டு இருக்கோம். அந்த பாலை இப்படி எதுக்கு எதுக்கு கேட்ட உடனே ஏன்டி இப்படி பதறீங்க? மாப்பிளைக்கு நல்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி, பனங்கள் கண்டதெல்லாம் போட்டு நல்லா பழுக்க காய்ச்சி வச்சிருக்கேன். இல்ல நல்ல சுண்ட சுண்ட காய்ச்சினது. அது வந்து நீ இப்படி கையை நடுங்கிக்கிட்டே கீழே போட்டுட்டேன்னு வச்சுக்கிய, அந்த பாலெல்லாம் வீணாடுல, அதுக்காக தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அதை இப்படி குடு, என் கையால ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்குறேன். பெரிய ஆசீர்வாதம் படுத மூஞ்சி முகரகட்டை பாரு. இந்தாத்துல நல்ல நல்ல ரெட்ட புள்ளைய பேசணும். மகராசியா உள்ள போமா? நீ முதல்ல பாரு பாரு. ஏய் ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல்னு சொல்ல நாங்க போகும்போதே யாரு வராங்கன்னு கூட பார்க்காம கதவை திறந்தோட அப்படியே எதிரி பாஞ்சான். இரு 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 இரு, எதுக்கும் நீ அலர்ட்டாவே இரு, விளையாட்டா இருந்துராத, புரியுதா? ஐயோ வயித்துல புளிய கரைக்குது. ஏய் நீ உள்ள போன உடனே முத வேலையா பால வாயில ஊத்திரு. என்ன? சரி ஓகே ஓகே. அதான் சிரிச்சுக்கிட்டே போணும். வா வா வா, போ 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 போ. அப்பா மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே எனக்கு தான்
தானே நாளை எண்ணி நான் காத்திருந்த மாமே எனக்கு தானே பூவோடி உன்னோடி ஐயோ ஐயோ கொலவெறியோட பாக்குறானே. வாத்திலோ வா, இந்த ஒரு ராத்திரிக்காக நான் எத்தனை 1000 ராத்திரி காத்திருந்தேன் தெரியுமா? நானும் தோண்டோ நாசமா போனவனு. வா வா வா, பால அப்படி வச்சுடா. முதல்ல நீங்க குடிங்க. ஓ, டால்க் ஃபர்ஸ்ட், மில்க் டெஸ்ட். திலோ, உன்னோட எதிர்பார்ப்புகளா என்னன்னா? வேற என்ன, நீ சாகணும், நான் தாலியா இருக்கணும். திலோ, நான் உனக்கு முத ஏதாவது தரணும்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன வேணும் செல்லம்? வேற என்ன, டைவர்ஸ் தான். பஞ்சாயத்து கூட என்னை வெட்டி விட்டுரு. என்ன பதிலே சொல்லாம இருக்கிற? முதல்ல இந்த பாலை குடிங்க. முதல்ல நீ குடிச்சலாம். இல்ல நீ குடி. நீங்க தான் குடிக்கணும். இல்ல லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். அச்சச்சோ, உள்ள போய் இவ்வளவு நேரமாச்சு. ஒருவேளை அந்த பாலை கொலம்பஸ் பைய குடிச்சிட்டு தூங்கிட்டானோ? நீக்கும் அதான் டவுட்டா இருக்கு. ஐயோ, திலோ, அகநானூர்ல ஒரு கதை இருக்கு. 2 காதல் மான்கள் கானகத்துல ஓடிக்கிட்டே இருந்தது. 2த்துக்கும் தண்ணி தாக எடுத்தது. தேடி ஓடிக்கினே இருந்துதான். ஒரு சிறிய குட்டையில கொஞ்சோண்டு தண்ணி இருந்துதான். 2 மானம் அந்த குட்டை தண்ணியில வாய வச்சுதுங்களா. ஒரு மான் என்ன நினைச்சுதான், தன் காதலியோட மானு குடிக்கட்டோன்னு நினைச்சுதான். அந்த மான் என்ன நினைச்சுதான், தன்னுடைய காதல மானு குடிக்கட்டோன்னு நினைச்சு அப்படியே நின்னுச்சான். ஆனா 2 மானுமே குடிக்காம குடிச்ச மாதிரியே நின்னுட்டு இருந்துச்சான். அது மாதிரி ஆயிடக்கூடாது. நீ கொஞ்சம் குடிச்சலாம், நான் அதுக்கப்புறம் குடிக்கிறேன் செல்லம். ஏன் பண்டு, அவனுக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்குமோ? சனி பிடிச்சோட வாயை கழுவிடுச்சு. ஐயோ, என்ன நீ பதிலே பேச மாட்டேன்ற? டேய் கூட்டிட்டு வா, இன்னும் சொம்பத்துக்கு மூஞ்சில போட்டுருவேன். என்ன நீ பதிலே பேச மாட்டேன்ற? நீங்க பாலை குடிச்சதான பேசுவேன். சரி குடு, நான் குடிக்கிறேன். வழக்கமா என்ன பார்த்தோன்னு வாய் பொழப்பீங்கல்ல, அந்த மாதிரி பொழங்க, நான் ஊத்துறேன். அழுதானா? குச்சாடா? குச்சி முச்சிட்டா. குஸ்டிங்களா? ஐயோ, இருட்டாகுதே. அப்படியே கழுத்து கட்டும், வாயை கட்டும், அப்புறம் மொத்தமா வாயை கட்டணும்டா முண்டம். அப்பா ஒழிஞ்சது சனிய. சோ போடா நாதாரி. ஐசி ஓட்டுங்க. பாத்து